அவர் அந்தபடியே பஸ்காவை அவர் ஆசரித்த பின்பால அவர் நீங்களில் ஒபன் நன்னை காட்டி கொடுவான் தேடார். அதில் சீசர்கள் கலக்கமுற்றார்கள். ஆண்டவர் நம்மளோடு கடைசியாக புசித்து குடிப்பதாக ஏறிட்டு அவருடைய அப்பத்தையும் திராட்சத்தையும் அவள் ஒவ்வொருவருக்கும் கொட்டுட்டு அதில் நன்னோடு பானம் பண்ணுகிறவன் ஒபன், புசிக்கிறவன் நன்னோடு பானம் பண்ணுகிறவன் ஒபன், நீங்களில் ஒபன் என்னை காட்டி கொடுவான் அப்படின்னு தேடார். முத்தத்தினாலே காட்டி கொடுவான் தேடார். அதில் ஒவ்வொரு சீசர்களும் ஏன பண்ணீரு, ஆண்டவரே அது நானா, ஆண்டவரே அது நானா, ஆண்டவரே அது நானா திந்திட்டு ஒவ்வொருவரும் கலங்கி போய் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடம் கேட்டார், அது யாரா இருக்குது என்று கேட்டார்கள். அதில் அனாசை, உலகாசை, இச்சை நிறைந்த ஒரு சீசன் யூதாஸ் காரியோத் என்கிறவனும் ஆண்டவரை பின்பற்றி வந்தான் தேடு நான் நோடுகிறோம். அவன் இவ்வுலகத்தை அதிகமாய் இச்சிக்கிறவன், இச்சை நிறைந்த ஒரு சீசன் என்று நாம் அவனை நோடுகிறோம். அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவனும் பின்பற்றிதான். ஆனால் அவனுடைய ஆசையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்து அந்த உசராஜ்யத்தை ஸ்தாபிப்பதை காட்டிலும் இவ்வுலக ராஜ்யத்திலே தாவீது அரசருடைய மகனாயிருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ஏன பண்ணಬೇಕು, அவர் எருசலேமிலே அரசராகಬೇಕು, ராஜாவாகಬೇಕು. அதில் நாவை உலகத்தை எருசலேமிலிருந்து ஆளலாம், எல்லா நன்மைகளையும் பெறலாம், இன்பமாயிரலாம். அதையும் தேடு அவனுக்கு வந்து ஆசை, பேராசை. அதனால் ஆண்டவரிடம் அவன் ஏனந்தேடா, ஆண்டவரிடம் அவன் மாதிரியான தன்மைகளிலேயே தொடர்ந்து நடந்தான். ஆண்டவருக்கு அது அரசனுக்கு, அவன் எத்தனை நடவன அதையும் தேடு அரசனுக்கு. அதேபால அப்ப யூதாஸ் காரியோத்தை ஆண்டவர் நோடி நீ ஆண்டவரிடம் அவன் கேட்டான், நானா அப்படின்னு கேட்டான். ஆண்டவரே நானாந்து கேட்டான். அதுக்கு ஆம் நீதான் அப்படின்னு கேட்டான். உடனே அவனை எதிர்த்து பந்தி இழுத்து கிளம்பி வெளியே போயிட்டான் அப்படின்னு நான் அவனோட. ஸோ அவன் அதுக்கு முன்பாகவே ரகசியமாக இஸ்ரேல் தேசத்தில் மத குருமார்கள் மற்றும் அழிப்பவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் காட்டி கொடுப்பதற்கு சம்மதித்துதான். எதனால் காட்டி கொடுவதற்கு அவன் சம்மதித்துதான்? இது எந்த நடந்தது? புதன்கிழமை, புதுவார தினம் நடந்தது. அதில் அவன் எதனால் காட்டி கொடுக்க சம்மதித்தான் தான்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் காட்டி கொட்டா தாவீது அரசருடைய மகன் தேடு, இஸ்ரேல் நாட்டின் ஜெருசலேம் நாட்டினுடைய ஜெருசலேம் நகரத்தின் இஸ்ரேல் நாட்டினுடைய மன்னர் மகன் தேடு நான் காட்டி கொட்டா அவரை ராஜாவாக்குரு அதையும் தேடு. அவனுக்கு உலகாசை, அதனால அவன் காட்டி கொடுப்பதற்கு சம்மதித்தான். அதுக்கு காரணம், அதற்கு முன்பாக ஆண்டவர் தன்னுடைய சீசர்களிடம் ஏடு கொண்டிருந்தார். நாம் வந்து இன்னும் செவ்வாய்க்கிழமை ஏடு கொண்டிருந்தார். நான் நீங்களோடு இன்னும் அதிக காலம் இரமாட்டேன். நான் நீங்களுக்காகவும் உள்ள உலகத்தின் மக்களுக்கு அனைவருக்காகவும் நான் மறிக்க ஓதுறேன். ஆனாலும் 3ஆம் நாள் நான் உயிரோடு எதிர்ப்பேன் அத்திந்தேடு அவர் சீசர்களிடம் ஏடு கொண்டிருந்தார். அதற்கு சீசர்கள் ஒரு சில பேர், ஆண்டவரே நீர் மரித்தால் நாங்களும் கூட நீங்களோடு மரிப்போம் தேடார்கள். அதில் யூதாஸ் காரியோத் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏட காரியங்களெல்லாம் வெறுத்தான் தேடு நோடுகிறோம். அதனால இவர் மரணத்தை ஏற்பதாகவும் 3ஆவது நாள் சத்து 3ஆவது நாள் உயிரோடு எதிர்ப்பதாகவும் ஏழும் நிலைமையிலே ஆண்டவரை நாம காட்டிக்கொட்டு எருசலேமிலும் தாவீதினுடைய மகாராஜாவுடைய அரியணையிலும் இதிலேயே அவரை அமர்த்தியிருப்பேக்கு நாம காட்டிக்கொட்டா அவரை
இஸ்ரேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி மன்னராக கிரீடம் தரித்து மன்னராக மகுடம் சூட்டி ஆட்சியில் அமர வைப்பார்கள் தேடு அவனுடைய எண்ணம். நாம் மந்திரியாயித்து ஜெருசலேமிலே உயர்ந்த இடத்திலே இரலாம் அப்படின்றதான் அவனுடைய எண்ணம். அவனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு உண்மையான சீசனாகத்தான் அவனை இதான் தேடின அவனுடைய. ஆனால் அவனுக்குள்ளே மாத்திரம் உலகாசை, இச்சை, பாவம் நிறைந்திருந்தது. அது சாத்தானாகவே எதிர்த்து. ஆனாலும் ஆண்டவர் அவனை பெருக்கவில்லை. காரணம், அவனாய அளவுக்கு ஆண்டவரை விட்டு பிரியாமல் தொடர்ந்து அவரோடு கூடுந்தான். ஆனால் அதே மாதிரியே ஈதனூல ஆண்டவர் பேஸ்திவார் தினம் ஈதனூல மாடியில பந்தீர்ப்பால அவரை காட்டிக்கொட ஓதவனை அறிந்து யூதாஸ்காரியோ தன்னை காட்டி கொடுப்பான் தேட்டார். அவன் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டிக்கொட சம்மதித்தான். அதே மாதிரியே அவன் இந்நாளிலே நவ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முத்தங்கொட்டு காட்டிக்கொட்டான் தேடினான். 30 வெள்ளிக்காசை தேர்தல் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்நாளிலே இதற்கு முன்னாக மாலை நேரம் உள்ள சூரியன் அஸ்தமிக்கும் தருவாய்க்கு அப்புறம் ஒரு 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள அவன் காட்டி கொட்டான் தேடு நான் அவனோட 8 மணி வாக்கில் காட்டி கொட்டுப்பான். 9 மணி வாக்கில் அதில் அவர்கள் கைது செய்துட்டு ஆண்டவரை கைது செய்து முதல்ல காய்பா அப்போ அத்தைம்பருடைய மனைக்கு கொண்டு வந்தார். அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நியாயம் விசாரித்து இம்மனுஷன் மேலே ஏன குற்றம் அப்படின்னு கேட்டுக்கொண்டார். அதில் பல்வேறு குற்றங்களை ஏடார்கள். ஆனால் ஒன்றும் ஈடுபடலை. அதில் 2 பேர் சாட்சியாய் வந்து இவர் 3 நாளைக்குள்ளே இஸ்ரேல் தேசத்தை தேவாலயத்தை இடித்து ஆக்கி கட்டுவேன், மீண்டும் கட்டுவேன் தேடார். அதில் காய்பா அதை கேட்டுட்டு அவரை காவலர்களிடத்திலே ஒப்பு கொட்டார் நோடுகிறோம். காவலர்கள் அவரை துப்பி அவரை முகத்தில் கொட்டி மூஞ்சியில கொட்டி தலையில் ஆக்கினார்கள் தேடினவன் நோடுகிறோம். அதுக்கப்புறமா காய்பா அவரை ஏரோது ராஜா அரண்மனைக்கு கொண்டு வந்தார். அந்த அள்ளியோய் சகப்பான அங்கியை ஆண்டவருக்கு உடுத்தி நீர்தான் இஸ்ரேலின் ராஜாவா அதை தேட உடுத்தி முள்முடியை தலையிலே சூட்டினார்கள் தேட சவுக்காளாக்கி முள்முடியில் சூட்டினார். இதையெல்லாம் அறிந்த யூதாஸ்காரியோ தன்னுடைய ஆசை கனவுகள் யாவும் தான் நினைத்தபடி இல்லை தேடு அறிந்து அவன் மனங்கலங்கிதான் துன்பப்பட்டான். ஆண்டவரை மரணாக்கினைக்குள்ளாக தீர்ப்பறையே அவரை ராஜாவாக்குவருந்தேடு நாவ நம்பிதவே காட்டி கொட்டுட்டுவே தேடு பயங்கரமான மனக்கலகத்துக்கும் துன்பத்திற்கும் அவன் உள்ளாதான் தேடு நான் அவனோடு. அதில் அவன் நோய் 30 வெள்ளிக்காசை அவர்களிடம் திருப்பி கொண்டே கொட்டு நான் நீங்களுக்கு காட்டி கொடுவதுக்காக தேத்த 30 வெள்ளிக்காசை நீங்களிடவே கொட்டுறேன், ஆண்டவரை விடுதலையாக்க வைக்கின்றேன்னு கேட்டான். ஆனால் நாங்கள் எத்தையும் நீங்கள் தலைவராய் நீங்கள் ஆண்டவராயிருக்கூடிய இயேசுவை நாங்கள் கைது செய்ய எடுத்தா நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம். ஆனால் நீங்களில் எல்லோரும் அவரை போலவே இப்பதனாலே நாங்களால் அவரை அடையாளம் காண முடியாத நிலையிலே கைது செய்ய முடியவில்லை. இந்த கைது செய்துட்டோம். நீ 30 வெள்ளிக்காசை நாங்களிடம் தேத்து அவரை காட்டி கொட்ட அது நிம்பாடு. ஆனால் வெள்ளிக்காசை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், திருப்பி தேக மாட்டோம், தேடுறோம், விடுவிக்க மாட்டோம் தேட்டு ஏடுட்டு. அதில் யூதாஸ்காரியோத் மிகவும் துன்பத்திற்கு உள்ளாதான் தேடு நாவனோடு. அதில் வெள்ளிக்காசை அவர்கள் மூஞ்சியில் தூக்கி எறிஞ்சான். நீங்கள் கொட்ட 30 வெள்ளிக்காசு எனக்கு தேவையில்லை, நாங்கள் என்னுடைய ஆண்டவரை விடுதலையாக்க வைக்கும் தேடான். அதில் அவனோட உண்மையான சீசன் தான்
ஆனால் அவனுக்குள்ள என்ன விதித்து? உலக ஆசை, உலகப்பற்று, இச்சை, பாவம். பாவம் தான் அது, இச்சை. ஆண்டவரோடு இது ಒಂದು காரியங்களை செய்தாலும் அது பாவமே ஆகாதுன்னு நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவனோ அதை உலகத்தின் பிரகாரமாகவே அனுபவித்தான் தேடு நாம் நோடுகிறோம். ಅತಿಪಾಳೆ ಅವನ ಆ ಮಾದರಿயான ಒಂದು ಶಿಷ್ಯನಾಗಿದ್ದ. ತುಂಬ மனங்கலங்கி போய் துன்பப்பட்டு ನಾವು ஆண்டவரை நம்மளுடைய இச்சையினாலும் பாவத்தினாலும் இவ்வுலகத்தை ஆசைப்பட்டு குற்றமில்லாத தௌத்தம் உடைய நவ ஆண்டவரை காட்டி கொட்டுனே அத்தேடு அவன் ஆண்டவருக்கு முன்பாக தொட்ட மனஸ்தாபப்பட்டுள்ளாகி மனவழிக்குள்ளாகி அவனே போய் நாண்டு கொண்டு சத்தான் தேடு அவன் ஓடுகிறோம். இம்மாதிரியான சம்பவங்கள் எருசலேமிலே இன்றைக்கு நடைபெற்றதாய் இருந்தது. அதற்கு முன்பாக ஆண்டவர் ஆத்திவார தினம் நம்மளுக்கு ಏನವ ಮಂದಾರ್ ಕುರುತೋಳೈ ஞாயிறன்றைக்கு ஒவ்வொரு மனை ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்கள் இஸ்ரேல் மக்களை சந்திப்பதற்காகவே ஒவ்வொரு மனைக்கு தாரியில அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள வீதிகளிலே மரிக்குட்டி மீது அவர் மந்தார் தேடினார். அதில் எல்லாரும் குருத்தோலைகளை எடுத்து ஆண்டவர் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அத்தேட அவரை வாழ்த்தி போற்றி குருத்தோலைகளை மரத்தின் கிளைகளை எல்லாம் வெட்டி அவர் வரக்கூடிய வீதிகளில் விரித்தார்கள். அதனுள்ள அவர் பெத்தானியா வரைக்கும் போய் அப்படி அதே ஊர்வலமா போனார். அது கடைசியாய் தன்னுடைய மக்களை ஒரு முறை அவர் சந்திப்பதற்காக கழுதை குட்டியின் மேல் மந்தார் தேடினார். அதற்கு காரணம் அவர் தாழ்மையான ஒரு ராஜாவாக தன்னை காட்டினார். தான் ஒரு தொட்ட ராஜாவாக இவ்வுலகத்தில் தொட்ட ಒಂದು ராஜாவாக இல்லாமல் தாழ்மையான ಒಂದು ராஜாவாக தான் இப்பதாக காட்டினதே அதற்கு அர்த்தவாயிட்டது. அந்த ಆ ದಿನವುಳ அவர் பெத்தானியாவிலிருந்து பெர்சபகே அத்தேடு வந்து தாரியில அவர் மீண்டும் எருசலேமுக்கு திரும்பிய போது அவருக்கு பசி உண்டாயித்து தேடு நாம் நோடுகிறோம். பசினாலே அவர் பப்ப பலியில பப்ப தாரியில ಒಂದು அத்தி மரத்தை அவர் நோடிதார் தேடு அதில் ஏதாவது கனி இருக்கா அத்தேடு நோடிதார். தான் புசிப்பதற்கு நோடிதார். ஆனால் அத்திமரவுல பக்கத்தில் போய் நோடுவாழ ஏகனிவே இல்லை. தான் உருவாக்கின தேவனுக்கு அது கனி கொடாமல் அந்நேரம் விழுந்தது. இதனால ஆண்டவர் அதை சபித்தார். அதையும் தேட முடியும், கோபத்தில் சபித்தார். அத்திமரம் உடனே ஏனாயிற்று, பட்டோயிற்று. இதில் நம்ம வாழ்க்கையில ஏசோ பேர் அத்திமரத்தை போல நான் வைத்திரோம். ஆண்டவருடைய பார்வையில் நாம் பட்டா கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா? ஒரு கனியுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் நம்மளுக்கு முன்பாக எந்தளவே விரும்புகிறார். நம்மளை அவர் நோடுவாழ நாவ கனியுடையவர்களாக இறಬೇಕು. ஒள்ளிய கனியை நாம் கொடக்கூடியவர்களாக இறಬೇಕು. ஆண்டவருக்கு அன்பு, சமாதானம், நீதி, நியாயம், நேர்மை, சத்தியம் இதிலே நாம் உறுதியாக இறಬೇಕು. ஆண்டவருடைய நியமங்கள் ஆண்டவருடைய கற்பனைகள், கட்டளைகள் யாவற்றையும் நாம் முறையாக பின்பற்றಬೇಕು என்பது நம்ம ஆண்டவருடைய விருப்பவாயித்த. இதனுள்ள நம்ம ஆண்டவர் இப்பரிசுத்த வாரத்திலே ನಾವು ಎತ್ತೆಲ್ಲ ನಾವು ಆಂಡವರೋಡು நெருங்கிರಬೇಕು அதையெல்லாம் ನಾವು ಇದ್ದಿದ್ರೋ முடிஞ்ச அளவுக்கு இல்லை, முழுமையாகவே இறಬೇಕು. ஆனால் உலகத்தில் நடவடிக்கைகளிலே நாம் இப்போ சூழ்நிலைகளிலே நம்மளை அநேக பிரச்சனைகள், துன்பங்கள் இந்நேரம் அதிகமாய் தாக்கித்து, ஆனாலும் நம்ம ஆண்டவர் நம்மளோடு கூடுத்து நம்மளை காத்தார். இன்றைக்கும் காப்பற, என்றைக்கும் காப்பார். அந்த நம்பிக்கையில நான் வைக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத விஷயங்களில் மாத்திரத்தான் அவர் இம்மாதிரியான துன்பங்களை அனுபவித்தார். உலகத்திலே யாரும் அவருக்கு எதிரிகளாய் மற்றவர்கள் யாரும் இல்லை. எந்தேடு நாம் ஏற்கனவே நோடிட்டோம். அதனால இதனுள்ள ஆண்டவர் நம்மளுக்காக தேசாதிபதிகளிடம் கொண்டு போகப்பட்டு
ஏரோது ராஜாவிடம் கொண்டுபட்டு அவன் அவரை நிந்தித்து சிவப்பங்கியை உடுத்தி அவர் தலையிலே முள்முடியை சூட்டி காவலரிடம் ஒப்படைத்து அவரை அவமானத்துக்குள்ளாக்கி பார் நாளாக்கி ಈ ಮನುಷ್ಯನಿடத்திலே ಒಂದು குற்றவும் நான் காணவில்லை. தேசாதிபதியாயிரக்கூடிய பொண்டிகு பிளாத்துதுரை அவனிடம் கொண்டு அவர் அனுப்பி வைத்தார். அந்த பொண்டிகு பிளாத் விடம் ஆண்டவர் கொண்டோகப்பட்டார். அள்ளி மத குருமார்கள் மதத்தின் சட்டங்களை மீறி நடந்தார். இஸ்ரேலிலே தேவனுடைய குடியிலே மக்கள் வந்து ஜெபித்து கொண்டிருப்பவர்களை இடங்களிலும் ஜெபிலாம், இடங்களிலிருந்தும் இனி தேவனை தொழுது கொள்ளலாம். மத விதிகளுக்கு விரோதமாக தானே மத ஊழியங்களை தொடங்கினார். தேவாலயத்திலே பல்வேறு காரியங்களில் அவரை குற்றப்படுத்தி இம்மாதிரியான மத விஷயத்திலே அவரை குற்றப்படுத்தினார்கள். பொந்தியு பிலாத்தும் நவ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசாரணித்த பொழுது அள்ளி பரபாஸ் என்கிறவனை விடுதலையாக்கிட்டு அவரை சிலுவையில் அறைய கேளாந்தேடு. ஏற்கனவே மத குருமார்கள் என்ன பண்ணீரு கேட்டுக்கொண்டிரு மக்கள் அழிப்ப மக்களிடம் ஏடு கொட்டிருந்தேடு. அவனோடு அவர்கள் அதே மாதிரியே ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறையாந்தேடு கேட்டு பரபாஸ் என்பவனை விடுதலையாக்கும்படி கேட்டு அவர்களுடைய சத்தம் பானம் அளவுக்கு எட்டும் அளவுக்கு எதிர்த்து அளவுக்கு மக்களை மத குருமார்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டே தூண்டி புற்றதேடு நாவனோடியரும். அந்த பொண்டிகை பிளாத் நீங்கள் விருப்பத்தின்படியே இவரை சிலுவையில் அறைய ஒப்புக்கொண்டிருந்தேடு தீர்ப்பு வழங்கினார். அந்த அவர் பொந்தியு பிளாத் என்ன பண்ணினார்? தன்னுடைய இருக்கையில் எந்திரித்து நீங்கள் கேட்டுக்கொண்டதின்படியே நான் தீர்ப்பு வழங்குகிறேன். ஆனால் தீர்ப்பு நான் வழங்கினாலும் இவருடைய தௌத்த பலிக்கு நான் குடும்பமோ நானோ ஆளாக மாட்டோம். அத்தேடு தன்னுடைய ಒಂದು பாத்திரத்திலே நீர் கொண்டு வராந்தேடு அதை ಒಂದು பாத்திரவுள்ளே தன்னுடைய கையை கழுவி விட்டு எதிர்த்து போயிட்டாங்க. ஆண்டவர் இவ்வாறாக நம்மளுக்காக அவர்